ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடிக்கு ஆசை ப்ரோமோலேருந்து வாங்க பார்க்கலாம். விஜயாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி ரோஹினி திட்டி அனுப்பிட்டாங்க. ரோஹினி வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு சாரி ஆண்டி, நான் இந்தமாரிலாம் பண்ணிடக்கூடாது தான், இருந்தாலும் மனோஜுக்காக தான் ஆண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹினியை ரொம்பவே விஜயை திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரோஹினி வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் மனோஜ் இருந்துட்டு வந்து பேசுகிறதுக்கு வராங்க. அப்புறமேட்டு விஜய காதுக்கு மனோஜ் பேசுகிறது வந்துட்டு மனோஜை வந்து விஜயை ரொம்பவே திட்டிடுறாங்க. நீ என்னத்துக்கிட்ட அவகிட்ட போனேன், வா ஃபஸ்ட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மனோஜுமே வந்துட்டு அம்மாவுக்கு பயந்துட்டு வந்துடுறாங்க. மனோஜ் வந்ததுக்கப்புறமேட்டு போயிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் அப்போ இருந்துட்டு ஓனர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி இருந்துட்டு நம்ம பணத்தை அந்த கடையை விற்றுட்டு கொடுத்துடலாமா, என்னத்துக்கு சும்மா இவங்களுக்காக பிஸ்னஸ், அவங்க அம்மா என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரோஹினி சரி ஆச்சு, அவங்களோட பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துடலாம், அவனுக்காக தானே நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் கடைசியில் அவன் எனக்காக வந்து நிற்கலை, அவங்க அம்மா அப்பாவுக்கு தானே நின்னான், எனக்கு அவன் பொழைக்கணும் தானே எல்லாமே பார்க்கில் உட்காந்துட்டு இதேமாரி இருக்கட்டும், அவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்தமாரி நான் கடையை விற்றுடலான்னு இருக்கேன், கடையை விற்றுட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 30 lakhs தரேன் அதே அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 31 தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்குறாங்க. இல்லை 30 lakhs தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி எப்போ அமௌண்ட் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் 2-3 days தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஆச்சுங்க, கடையை நான் சேல் பண்ணிடுறேன், கடை கீ வந்துட்டு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஆச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினி வந்துட்டு கடையை விற்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடையை விற்றுடலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் கடையை விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அதனால தானே நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, உங்கள் அம்மா பேசும்போது கூட நீ பார்த்துட்டு தானே இருந்தேன், ஆண்டி எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ திட்டினாங்க, எவ்வளோ அடித்தாங்க, அப்பவுமே நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, இன்னத்துக்கு எனக்கு இந்தமாரிலாம் வேலை, நான் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் நான் ஆண்டிக்கிட்ட, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தான் உனக்கு எல்லாமே வேலை வாங்கி தரேன், என் பையனை பொழைக்க வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களா, ஆண்டியை பார்த்துக்கிட்டேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு சரி எப்போ கடையை விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் 2-3 days பணம் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா கிட்ட நம்ம எடுத்துன்னு வந்து கொடுத்துடலாம், அதனால தானே அம்மா அவ்வளோ நம்மளை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹினி ரொம்பவே முறைச்சிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனாவும் முத்து இருந்துட்டு ஏன் இந்தமாரி ரோஹினி பண்ணாங்க, ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இருந்தாலும் மனோஜுக்குமே பனிஷ்மெண்ட் தந்துருக்கணும்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஓடு ஒலிக்கு அம்மா எதுவுமே பனிஷ் பண்ணல பார்த்தியா, அம்மா கேரக்டரே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை நல்லாவே திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியும் கிச்சனுக்கு வந்துடுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு இருந்தாலும் ஆண்டி இந்தமாரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, நிஜமாக ஆண்டியெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரோஹினி வந்து இருக்கும்போது கூடமே ரோஹினியை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட ஆண்டி பேசலை, சரி நீ பண்ண தப்பு தான், சரி விடு அவனும் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு ரோஹினியை பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்க. அவங்கள சாப்பிட்றதுக்கு கூட விடல ஆண்டி, சாப்பிட்றதுக்கு வரும்போது ஏஞ்சி போன்னு சொல்கிறாங்க. அப்படி யாராவது சொல்லுவாங்களா, என்ன தான் ஒரு கோவம் இருந்தாலும் 2 பேர் இப்படி பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்து வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே அதே புத்தி தான், அவனை மட்டும்தான் அந்த ஓடுகாலி மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுவாங்க, அது எப்பவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவும் இருந்துட்டு அத்தைலாம் இப்படி பண்ணிடக்கூடாது, அவங்க பாவம் வந்து சாப்பிட்றதுக்கு நான் தான் கூப்பிட்டேன், சாப்பிட்றதுக்கு வந்து ரோஹினி உக்காந்தாங்க, உடனே சாப்பிட்றவங்களே எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. ரோஹினிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ரோஹினி என்ன பண்ணுறதுன்னு தெரில, பாவம் அவங்களும் தானே பண்ணாங்க, மனோஜும் தானே பண்ணாங்க, ஆனால் ஏன் அத்தை மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு முத்துக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே விஜய காதுக்கு விழுந்துட்டு விஜயா வந்துட்டு என்ன அங்கே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் டீ போடலான்னு சொல்லிட்டு டீ போட்டு ஸ்ருதி கொடுத்துட்டு இருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வா, அப்படி என்ன கதாலாம் பேசினுக்கிற, கதாலாம் பேச ஃபஸ்ட்டு என் டீ போட்டு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரோஹினி வந்துட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மனோஜ் வந்துட்டு அப்பாவை அம்மாவை எல்லாரையும் கூப்பிட்டு இப்போவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பணத்தை வந்துட்டு ரோஹினியே தந்துடுறாங்க. இந்தாங்க ஆண்டி, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் கடையை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துன்னு தராங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஏம்மா கடையை விற்ற, கடை அது இருந்துட்டு போட்டோம் விடு, வாங்கிட்டு வாங்கிட்டீங்க, என்னத்துக்காக விற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் வந்துட்டு நீ யாரை கேட்டு நீ விற்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது
ரோஹிணி இருந்துட்டு இல்லைங்க அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க. அந்த கடையை ஆன்ட்டி தான் மனோஜுக்கு டிகிரி எல்லாம் வாங்கி தந்திருக்கேன். அவனுக்கு அவன் பொழைக்க வைக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அவங்களே பார்த்துக்கிட்ட விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா இருந்துட்டு என்ன கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிடுறாங்க ரோஹிணியை. ரோஹிணி இருந்துட்டு பணத்தை எத்தனை தந்தமே எப்படி அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.